அப்படியே மக்கள்கிட்ட கூப்பிட்டு இங்கே வாங்க, நம்ம மதுரையில் இருக்கிற ஹைகோர்ட்டு கிளை இருக்குல்ல, அது ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. உங்கள் நகை ஒரு 10-15 நகை காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸால் கண்டுபிடிக்க முடியலங்க அப்படின்னு சொன்னால் அந்த காணாமல் போன நகை வந்து ஒரு 30% இழப்பீடாக அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு இது சந்தோஷமா? இதில் என்ன நினைக்கிய? போனது போது வர்றது வரைக்கும் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறா, என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் சொல்லிருக்காங்க பதில். அந்த தீர்ப்பை முழு மனதாக நான் வரவேற்கிறேன். எங்களுக்கு வரவேற்கத்தக்கது தான் இது வந்து நல்ல திட்டம். ஆனால் வந்து இது மக்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரணும். ஏதோ இது கொடுக்கறது எங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்கப்பட்டது தான். ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு 30% கொடுக்கறது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் தான். இந்த திருட்டு போன வழக்குன்னு கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு இது சொன்னது நல்ல அருமையானது இருக்கு. தீர்ப்பு நல்லா இருக்குது. இது ஆனாலும் இந்த 30% வந்து ஒரு 50% கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க மனதும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தவங்க முழுசா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காணாம போனது எப்படி 30% கொடுத்தா ஏத்துக்க முடியும்? திருட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து வந்து போலீஸாருக்கு ஃபுல் பவரை கொடுத்து நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி தீவிரமா விசாரணை செய்து அவங்களோட இதெல்லாம் கண்டுபிடிச்சு தந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். காவல்துறை, நமது காவல்துறை போலியாக ஒரு ஆவணத்தை தயார் பண்ணி இவர்கள் திருடு போனதாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடித்து தராமல் அதையும் ஊழல் பண்ணாம இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். காவல்துறை எதுக்காக இருக்காங்க? அப்போ திருடர்கள் திருடிட்டே போவாங்க, நாங்கள் கோர்ட்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து இழப்பீடு வாங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? தருமபுரி நெசவாளர் காலனியில் பட்டம்பகலில் மதியம் 2 மணி அளவில் அவர் வந்து கொண்டிருந்தார். அவர் கழுத்தில் இருந்து 6 பவுன் செயின் ஒரு வழிப்பறித்துடன் பறித்து கொண்டு சென்றுள்ளார். இன்று 3 வருடங்களாயும் இதுவரை எந்த துப்பும் துளங்கவில்லை. பல வழக்குகள் கண்டுபிடிக்கப்படாமலேயே கிடப்பில் போட்டுவிட்டு உங்களுக்கு 30% தமிழ்நாடு அரசு தருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எளிதாக காவல்துறை அந்த வழக்கை முடித்துவிடும். எனவே இது தவறான முன்னுதாரணமாகும். 30% கவர்மெண்டே கொடுக்குதுல, நம்ம ஏன் அதை கண்டுபிடிக்கணும்னு அலட்சியமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? எங்களுக்கு ஃபுல்லாக தானே நாங்கள் அமௌண்ட் எங்களுக்கு வந்தாகணும். இது நல்ல அதிகாரி போட்டு அவங்க வந்து நல்லபடியாக வந்து கண்டுபிடிச்சு தரணும். அப்படி கவர்மெண்ட் கொடுத்தா நல்லதா இருக்கும் சார். ஏன்னா நிறைய பேர் நகையை தொலைச்சிட்டு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுங்க, நாங்களாம் கொடுத்தா வாங்கிக்கிடுவோம், மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். தங்க விற்க விலையில தங்க என்ன விலை விற்கி பாதுகாப்பாக நம்ம தான் வச்சுக்கிடணும்.